வெல்கம் டு நாவின் சுவை. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது நெஞ்சு சளியை கட்டுப்படுத்தக்கூடிய நாட்டுக்கோழி சூப் அல்லது நாட்டுக்கோழி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி சூப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பொடியாக நறுக்கியது, 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகம் மிளகு நசுக்கி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இந்த நாட்டுக்கோழி ரசம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனீங்கன்னா ரொம்ப நல்லது, அதனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா ரொம்ப நல்லது, அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி லைட்டாக வதங்கட்டும். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க. இந்த சூப் நீங்கள் நாட்டுக்கோழியில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லது, சளி இருமலுக்கு எல்லாமே நல்லா கேட்கும். இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதில் இடித்து வச்சுருக்கிற சீரகம் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நமக்கு ரசத்துக்கு தேவையான அளவு நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 8லேருந்து 9 விசில் வச்சுருங்க. அப்போ தான் இந்த நாட்டுக்கோழி நல்லா வேகும். இப்போ இது ஒரு 9 விசில் வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழியெல்லாம் நல்லா வெந்துருச்சு, ரசமும் நல்லா மணமாக தயாராகிடுச்சு. இப்போ இதை வெளியில் வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி சூப் தயாராகிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதே காரம் அளவாக கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் பெரியவங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மிளகுத்தூள், இந்த பெப்பர் பவுடரை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்திக்கோங்க. இதில் மிளகாத்தூள் அந்த மாதிரி வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த நாட்டுக்கோழி சூப் எலும்பு மஜ்ஜைக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அதனால இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுக்கலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.